நீங்க எல்லாருமே இந்த விஷயத்த டைரக்ட்டா குரு கிட்ட இருந்து கத்துக்கிறீங்க. என்ன அது இந்த இடத்துல உட்கார வச்சிருக்குது. ஆல்ரெடி அது எனக்கு சொல்லிக் குடுத்திருக்கு. என் மூலமா அது உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. என்னோ என் மூலமா அது உங்கள பாக்குது. நீங்க எல்லாருமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்கள். சரியா? ஓகே. சோ கம் டூ த டாபிக். இதுல இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கங்க. ஒரு விஷயம் நமக்கு புதுசா கிடைக்கும் பொழுது, அத நேர்மறையா பயன்படுத்துறதுக்கான மனநிலை. நம்மள பத்தி ஒருத்தங்க ஒரு இடத்துல அப்படி ஒருத்தங்க கிட்ட சொல்றாங்க அப்படின்னா, இல்லையே அவங்க அப்படி பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற தாட் தான் முதல்ல வரும். ஓகே. சோ அந்த மாரி நம்ம மனநிலை அந்த மாரி இருந்துருச்சுன்னு வைங்களேன், எல்லாருமே புத்திசாலிகள். எல்லாருமே அனுபவசாலிகள். இப்படி வாங்க. ப்ளீஸ். இருங்க இருங்க வரேன். நான் திரும்பி உட்காந்துக்கிறேன். ஏதோ உங்கள மட்டும் பார்க்காத மாரி ஒரு ஃபீல். எல்லாம் பேப்பர் அண்ட் பென் வச்சிருக்கீங்களா? ஏ4 ஷீட்டும் பென்னும் உள்ள இருக்கும் எடுத்துக்கோங்களேன். சரியா? நம்ம சுத்தி இருக்கிற இந்த சமூகம் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கும். ரைட்? சோ புது புது விஷயங்கள்லாம் கிடைக்கும்போது, நம்ம மனநிலையவே அப்படி மாத்திட்டா எப்படி இருக்கும்? அதற்காக ஒரு முதிரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரியா? இதுவரைக்கும் நம்ம லைஃப்ல நாம ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல தான் சில விஷயங்கள்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் சண்டைய பத்தி திங்க் பண்ணுங்களேன். ஒரு 65% ஆஃப் த ஃபைட் வந்து என்ன மாரி இருக்கும் அப்டின்னா, ஒரே மாரியான பேட்டர்ன்லயே தான் நம்ம சண்ட போட்டுட்டு இருப்பாங்க. ஒரே விஷயம், ஒரே மாரியான டாக்கு, ஒரே மாரியான வேர்டிங்ஸு, ஒரே மாரியான கோவம். சரியா? அந்த இது வந்து பிரிண்ட் ஆயி போய் இருக்கும். ம். சரி. கம் டூ த டாபிக். இது எல்லாத்தையுமே நீக்கிட்டு மறு அவதாரம். இத பண்ணிட்டீங்க அப்டின்னா, பீப்பிள் ஸ்டார்ட் டூ அக்செப்ட் யுவர் செல்ஃப். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இத்தன நாள் ஒருத்தவங்க வந்து ரொம்ப கோவமான ஒரு கேரக்டராவே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அவங்கள பார்க்கும்போது, இவங்க கோவமான ஒரு கேரக்டர் ஆச்சே! அப்படிங்கிற தாட்டோடயே பார்க்கும்போது, கோவமான எக்ஸ்பிரஷன் தான் வந்து அவங்ககிட்ட இருந்து வெளிய வரும். அவங்க அமைதி ஆயிட்டாங்க. இதில இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சு வந்து அமைதி ஆயிட்டாங்க அப்படின்னா, ஏத்துக்கணும் இல்லையா? அத ஏத்துக்கொள்ளும் மனப்பான்மைய வந்து இது வந்து மத்தவங்க கிட்ட வந்து அதிகரிக்கும். இதுதான் மறு அவதாரம். ரீஇன்கார்னேஷன் முத்ரா அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே. இதுவும் ஞான முத்திரையோட ஒரு வேரியேஷன் தான். புத்தர் பல ஸ்டாச்சு இதுல வந்து இத வந்து பண்ணியிருப்பாரு. நாம் எதை தேடுகிறோமோ, அது நம்மை தேடுகிறது. ரைட்டா? சோ, இந்த முதிரைய வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு 12 நிமிஷம் 3 வேளை இந்த முதிரைய வந்து பயிற்சி செய்யணும். செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த முத்திரைய பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா, ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும். ஓகே. நானு இந்த தவற பண்றேன். எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப படபடப்பு இருக்குது. எனக்கு இந்த விஷயத்துல பயம் இருக்கு. நான் இந்த பயத்துல இருந்து வெளிவரணும். அப்ப நான் மறு அவதாரம் இந்த விஷயத்துல வந்து எடுக்கணும். அப்படிங்கிற தெளிவான ரியலைசேஷன். என்கிட்ட இந்த வீக்னஸ் வந்து இருக்கு. அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இது 2ம் இதோட சேர்த்து இத பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா, மிக விரைவா வந்து கரெக்ஷன் ஆகும். ஆத்மா பணியாமல். ஓகே. சோ சரண்டர் யுவர் செல்ஃப். ரைட்டா? இங்க பாருங்க. இத எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்டை விரலோட நுனிப்பகுதிய ஆட்காட்டி விரலோட நுனிப்பகுதியால முதல்ல தொட்டுக்கணும். ஓகே. தொட்டுட்டு இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சா மேக்கப் போட்டு வந்திருப்பேன். இட்ஸ் ஓகே.
பேக்கப் போடல. ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கங்க. ஓகே. இப்ப என்ன பண்றோம்? லெஃப்ட் ஹேண்ட் இது முத்ரா மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கங்க. ஓகே. இப்ப என்ன பண்றோம்? இந்த மாரி கை இந்த மாரி நெஞ்சுக்கு நேரா வச்சுட்டு, இன்னொரு கைய அதே மாரி ஞான முத்திரை வச்சுட்டு, இந்த விரல் இந்த விரலுக்கு மேல இந்த முதிரைய இப்படி வச்சுக்கணும். ஓகே. மறுபடியும் சொல்றேன். 2 கைகள்லயும் ஞான முத்திரை, ஞான முதிரை வச்சுட்டு, தர்ம சக்கர முதிரை எப்படி பண்ணோம்? இப்படி பண்ணோம். இந்த இதுல நீங்க இப்படி மாத்தி வச்சீங்க அப்படின்னா, இது ரீஇன்கார்னேஷன் முத்ரா. இந்த முத்திரையில மிடில் ஃபிங்கர் உட்கார்ந்து மேல வைக்கிறீங்க இல்ல சார்? ஆ? மிடில் ஃபிங்கர் மேல தானே வைக்கிறீங்க? மிடில் ஃபிங்கர் நடு நடு விரல் சரியா? மேல. நடுவிரல் மேல இத வந்து வச்சுருங்க. ம். சூப்பர். ஏன் நம்ம சூப்பரா பண்ணியிருக்காங்களே! ஆ. இவங்க பேர் என்ன? பவித்ரா மேடம். ரைட்டா? குட் ஜாப். சரி மக்களே. இப்ப டாபிக் வந்துருங்க. இந்த முத்திரை பயிற்சி செய்யும்போது, இந்த பதட்டம் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு பயம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல இருந்து நீங்க வெளிய வரணும்னு நினைக்கிறீங்க. இந்த பயம் உங்க லைஃப்ல என்னென்ன விதமான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு? இதுவரைக்கும் லைஃப்ல அப்படிங்கிறத முதல் ஒரு 3 நாட்கள் உட்கார்ந்து பயிற்சி செய்யணும். ரைட்டா? தென் the next 18 days நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பயத்துக்கு எதிரானது என்ன? தைரியம். நீங்க இதுவரைக்கும் நெறைய விஷயங்கள தைரியமா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? அதெல்லாம் வந்து உட்கார்ந்து இத திங்க் பண்ணி பார்த்து, நீங்க இது பண்ணிக்கலாம். மேபி அத ஒரு 9 டேஸ் வந்து இது பண்ணிக்கங்க. ஆஃப்டர் 9 டேஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த குணம் மாறுபட்டால், பயப்படுற குணம் மாறுபட்டு, நீங்க கரேஜா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன விதமான நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த முதிரையில உட்கார்ந்து தியானம் பண்ணணும். இது எல்லா விதமான குணங்களையும் எடுத்துக்கணும். நீங்க உங்கள ரியலைஸ் பண்ணி அனலைஸ் பண்றதுக்கு இத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி பவர்ஃபுல் முத்ரா. உங்களோட நிம்மதியான வாழ்க்கைக்கு இது மிகப்பெரிய அளவுல வந்து உதவும். ஓகே. நம்மளுடைய என்ன அலைகள் என்ன அலைகள். ஓகே. ஆமா அப்புறம் தேன்மொழி மேடம், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் மைண்ட்? எங்க வியனம்மா நீங்க சொல்லுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் மைண்ட். ஓகே இந்திரா மேம். மனம் என்றால் என்ன? இதுவரை நாம் சேர்த்து வைத்திருக்கும் அனைத்து எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் மனம். அத்தனை விதமான தகவல்களின் வெளிப்பாடுதான் மனம். இது ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஆன்சரா இருந்தது ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு. செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ பென் அப்படின்னு திங்க் பண்ணுங்க. உங்க மைண்ட் உடனே ஏகப்பட்ட பேனாவை கொண்டு வந்து காட்டும். தமிழ்நாடு அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா உங்க தமிழ்நாடு இந்தியா மேப்ல இருக்க தமிழ்நாடு அப்படிங்கிற வரைபடத்தை வந்து காட்டும். குழந்தைகள் அப்படின்னு திங்க் பண்ணா பல குழந்தைகள் வந்து கண்ணுக்கு எதிராக வந்து தெரிவாங்க. சாக் பீஸ் அதெல்லாம் என்ன இன்சிடென்ட் நடந்தது, அதை எப்ப நம்ம யூஸ் பண்ணோம், இந்த மாதிரி
இதுவரைக்கும் நாம ஒவ்வொரு விஷயத்த பத்தி என்னெல்லாம் கிரகிச்சு மைண்டுக்குள்ள எடுத்து வச்சிருக்கோமோ அதுதான் மனம். கிரிப்டோ அப்படிங்கிற அந்த கரன்சி பத்தி உங்களுக்கு நமக்கு யாருமே தெரியாதுன்னு வைங்களேன். கிரிப்டோ அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம மைண்ட்ல எதுவும் ஆன்சர் வருமா? கோல்டுன்னா தெரியும். கோல்டுனா என்ன ஏதுன்னு நமக்கு எல்லாமே வந்து ஆன்சர் வரும். ஓகே. கிரிப்டோ அப்படின்னா மைண்ட் ஏதாவது காட்டுமா? அது என்னது? இல்லையே. ரெக்கார்ட்ல இல்லையே. இப்ப பென் அப்படி சொன்ன உடனே 15 டைப் ஆஃப் பென்ஸ் வந்து உங்க கண்ணுக்கு எதிர வந்து தெரியும். ரைட்டா? ஆனா கிரிப்டோ அப்படிங்கிற விஷயம் உங்கள பத்தி தெரியலன்னு வைங்க. பிட்காயின் என்னன்னு தெரியுமா அப்படின்னா, என்ன காயின்ல உடைஞ்ச பாகமா? அப்படிதான் நம்ம கேட்போம். ஆனா அது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். மைண்ட் அப்படிங்கிறது. எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சுட்டு அதத்தான் நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணுது. சரிங்களா? இதுவரைக்கும் நம்மள பத்தின ஒரு பிம்பத்த அது அப்படித்தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. நமக்கு வந்து பயம் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமா இருக்கு. நமக்கு வந்து கோபம் அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமா இருக்கு. எதிர்மறை அப்படிங்கிற விஷயம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, அது பல விதமா மறுபடியும் அத ட்ரெயின் பண்ணி, தன்னைத்தானே அந்த மாரி அத ரெடி பண்ணி வச்சிருக்கு. ரைட்டா? இந்த முத்திரையில நீங்க பயிற்சி செய்ய, உங்க பாஸ்ட் மிஸ்டேக் எல்லாத்தையுமே வந்து நீங்க மன்னிக்க ஆரம்பிப்பீங்க, மறக்க ஆரம்பிப்பீங்க. நோட் பண்ணிக்கங்க. You forgive yourself and forget about those things. This mudra helps to recover you from the guilty feelings about the past mistakes. Of the past mistakes, okay? மனதை தெளிவாக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா? மைண்ட் கிளியர் ஆகுமா அப்படின்னா மைண்ட் கிளியர் ஆகாது. அதோட நேச்சர் அப்படித்தான். நீங்க பேனா அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு 25 டைப் ஆஃப் பேனா வந்து முன்னாடி வந்து காட்டுதா? நீங்க இந்த பழைய பேனாக்கள் எல்லாத்தையும் மறக்கணும், அதோட தன்மையை குறைக்கணும், அதோட இதை ரொம்ப குறைக்கணும்னா நீங்க வந்து ஒரு ஃபேக்டரியில போய் வேலை பார்க்குறீங்கன்னு வைங்க. ஒரு 5 வருஷம் கன்சிஸ்டன்ட்டா நீங்க டெய்லியுமே வந்து கோல்டு பென் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்றீங்க. சரியா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். நீங்க தொடர்ந்து வந்து ஒரு 1 வருஷம், 2 வருஷம் இந்த கோல்டு பென்னரோட ரேட் இவ்வளவு, இது இந்த லென்த்ல இருக்கும், இந்த ஷேப்ல இருக்கும். இந்த கோல்டு பென்னோட ரேட் இவ்வளவு, இதோட செய்கூலி எவ்வளவு, இதோட சேதாரம் எவ்வளவு, இத நீங்க இந்த பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இத நீங்க இந்த பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்க தொடர்ந்து அது வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, 5 இயர்ஸ்க்கு அப்புறமா நீங்க பேனா அப்படின்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாரி இருக்கும்? உங்க மைண்ட்ல 20, 30 தங்க பேனாக்கள் மட்டும் தான் தெரியும். சோ ஒரு விஷயம் ஆனா உங்களுக்கு வந்து பழைய பேனாக்கள் பத்தியும் தெரியும். இல்லங்கல. ஆனா புது பேனாக்களோட ரெக்கார்ட்ஸ் நெறைய ஏறிட்டதுனால பழைய பேனாக்களோட பிரஷர் வந்து குறைஞ்சு போச்சு. கான்செப்ட் புரியுதுங்களா? சோ ஒரு இதுதான் வந்து அந்த ஆற்றல் தத்துவம். ஆற்றலை அழிக்கவோ, ஆக்கவோ முடியாது. ரீப்ளேஸ்மென்ட் தான் பண்ண முடியும். நோட் பண்ணிக்கங்க. நீங்க ஆல்ரெடி திங்க் பண்ணி வச்சிருக்கிற இந்த விஷயம், பேனாக்கள் பத்தி நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற விஷயம் வந்து ஒரு ஆற்றல் அப்படின்னா, அந்த ஆற்றலை டெஸ்ட்ராய் பண்றதுக்கு, அத வலுவிழக்க செய்யறதுக்கு, அதை விட பவர்ஃபுல்லான ஒரு ஆற்றல் வந்து வரணும். இந்த தங்க பேனாக்களோட ஆற்றல் வந்து வரணும். கான்செப்ட் புரியுதா? புரியுற மாதிரி சொல்லிட்டேனா? இல்லையா? ஆமாவா? யோகிதா மேம்? புரியுது சார். ஓகே. இப்படி தலையாட்டினால் இல்லை என்றுதானே அர்த்தம். சரியா? சோ மனம் அப்படிங்கிற விஷயம் வந்து புதுமையான விஷயங்கள் உள்ள வரும் பொழுது பழசுக்கு வந்து பவர் வந்து குறையும். நோட் பண்ணிக்கங்க. நீங்க இந்த முதிரையில பண்ணும் பொழுது உங்களோட எதிர்காலம் இந்த எதிர்மறை குணங்களை விட்டால் என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத விசுவலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப தீர்மானமா ரொம்ப அழுத்தமா நீங்க அதுல வந்து மெடிடேட் பண்ணணும். ரைட்டா? இப்ப அதை செஞ்சு பார்த்துடலாம். கீப் யுவர் ஸ்பைன் ஸ்ட்ரைட். ஐ ஹம்பிள் ரெக்வெஸ்ட் டு எவ்ரிஒன். Kindly sit in front of the camera with the switch on the camera. சரியா? That is very important. இல்லனா எல்லாரையுமே தூக்கி ஆஃப்லைன்ல போட்டுறலாம். இங்கே பாருங்க. முத்திரை பண்ணும்போது எப்போதுமே நம்ம தரையில உட்கார்ந்து தான் பயிற்சி செய்யணும். நம்ம உடலோட ஏதாவது ஒரு பாகம் வந்து தரையில வந்து பட்டிருக்கணும்.
சரியா? ரைட்டா? இப்ப இந்த முத்ரா வந்து செஞ்சிடலாம். இந்த கையிலயும் ஞான முத்ரா வச்சுக்கோங்க. இந்த கையிலயும் ஞான முத்ரா வச்சுக்கோங்க. இந்த முத்திரைய எடுத்து இந்த கை மேல இப்படி வச்சுக்கணும். க்ளோஸ் யுவர் ஐஸ். புவனேஸ்வரி மேம் தரையில உட்காந்துக்கோங்க ப்ளீஸ், மேட்ல வேண்டாம். ஓகே, தரையில படுற மாதிரி. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? யூ ஆர் தி எக்ஸ்பர்ட், ஸோ நோ ப்ராப்ளம். சரியா? உட்காந்தாச்சா? Keep the left hand in Jnana Mudra, right hand also in Jnana Mudra, touch the thumb, middle finger. கண்கள் மூடிக்கங்க. Focus on your mudra. நீங்க எப்போதுமே பாசிட்டிவா மட்டுமே திங்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருந்தீங்க அப்படின்னா, எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் விஷயத்த மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு மனிதரா இருந்தீங்கன்னா, ஆஃப்டர் 2 இயர்ஸ் உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும்? அத வந்து விசுவலைஸ் பண்ணி பாருங்க வித் ஸ்மைல் ஃபேஸோட. மேம் முத்ரா பண்ணணும் யோகிதா மேம். அவங்கள பார்த்தாலே ஒரு எனர்ஜிப்பா. அவங்க அவ்வளவு சாமான கேரக்டர். அப்படிங்கிற நேம் கிடைக்குமா? குழந்தைகளை நாம் நேசிப்பதற்கு காரணம் அதுதான். எவ்வளவு சேஞ்சஸ் தெரியுமா அவங்க கிட்ட? அவ்வளவு பாசிட்டிவா மாறிட்டாங்க. முகத்துல அவ்வளவு தேஜஸ் கிடைக்கும். அவங்க சொன்னா நிச்சயமா செஞ்சிடணும். அவங்க நெகட்டிவாலாம் பேச மாட்டாங்க. அவங்கள மாதிரி அந்த தாட் ப்ராசஸ வந்து நம்ம டெவலப் பண்ண கத்துக்கணும். அவங்க ஆட்டிடியூட்லயே தெரியுது பாத்தியா? அவங்க எவ்வளவு பாசிட்டிவான பர்சன் அப்படின்னு. ஏய் டாக்டர் மகனே. ஐயோ இதெல்லாம் விசுவலைஸ் பண்ணாதீங்க. நான் டாக்டர் மகனை பார்த்தவனு சொல்லிட்டேன். ஓகே. சோ எந்த பிரச்சனைனாலும் முதல்ல வந்து நம்ம கிட்ட சொல்யூஷன் கேட்பாங்க. நம்ம பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் அதுக்கு கொடுப்போம். அவங்க கை தொட்டு கொடுத்தாங்க அப்படின்னா எதுனாலும் சக்சஸ் ஆகும். அவங்க அவ்வளவு பவர்ஃபுல்லான பர்சன். என்னவோ தெரியல, அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் போலதான் இருக்குது. இது எல்லாமே நீங்க நேர்மறையா மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதரா இருந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நேர்மறையா நீங்க 80% வரைக்கும் திங்க் பண்ண முடியும். திங்க் பண்ணீங்கன்னா இது எல்லாமே நடக்கும். Okay, relax. Gently release the mudra. Hands in Namaskar mudra. Rub your palms. Transfer the head to eyelids. Massage all parts of the body. Okay. எப்பொழுதும் நேர்மறையாக மட்டுமே சிந்திக்கும் மனிதர்கள் எவ்வாறு இருப்பார்கள்? அவங்களோட சோல் எனர்ஜி வந்து ரொம்ப பெருசா மாறும். உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோல் எனர்ஜி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெங்கடேஷ் மாஸ்டர் பாருங்க. சரியா? நானும் ஒரு 2 வருஷமா எனக்கு அவரை தெரியும். ஆல்வேஸ் ஹி இஸ் திங்கிங் பாசிட்டிவ் வே ஒன்லி. ஓகே. குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி குழந்தைங்க காட்டுவாங்க. அந்த சோல் எனர்ஜி வந்து ரொம்ப இதாயிருச்சுன்னா முகத்துல இருக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும். தெய்வங்கள் வந்து அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி இந்த அது சோல் எனர்ஜி மெடிடேஷன்லாம் அவர் நிறைய பண்ணுவாரு. அதோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே அவர்கிட்ட தெரியும்.
பெர்ஃபெக்ட் யோகா மாஸ்டரா அவர் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அந்த குண வெளிப்பாடுகள் பல விஷயங்கள் வந்து கண்ட்ரோல்டா மேனேஜபிளா இருக்கும். ரைட்டா? அடுத்த தடவை இந்த வியூல பாருங்க. இது அப்படியே எக்ஸாம்பிள்லாம் அவருக்கு வந்து ரொம்ப நல்லா தெரிய ஆரம்பிக்கும். நான் பண்றது இல்ல. சோல் மெடிடேஷன். அதனால ஓல்டு சோல், நியூ சோல் அப்படின்னு ஒன்று இருக்குமா? பழைய ஆன்மாக்கள், புது ஆன்மாக்கள். இந்த பழைய ஆன்மாக்கள் பிறவி எடுத்து வந்ததுன்னா, இந்த முக்தி அடையறதுக்கான வழிகளை வந்து தேடுவாங்களாம் அவங்க. இப்ப இருக்கிற இந்த கரண்டா இருக்கிற விஷயங்கள் கூடலாம் அவங்களுக்கு அட்டாச்மெண்ட் ரொம்ப பெருசா இருக்காது. ஆனால் புது ஆன்மாக்கள் அவ்வாறு இருக்க மாட்டார்கள். 2K கிட்ஸ். சரிங்களா? இப்ப இருக்கிற விஷயத்த ஃபுல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னா, இந்த புது ஆன்மாக்கள். பழைய ஆன்மாக்கள் வந்து முக்தி அடைகிற ஸ்டேட்டு, ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை படிக்கிறது, அந்த இதுக்கு பணிஞ்சு நடக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து இருப்பாங்க. சோ நம்ம வெங்கடேஷ் மாஸ்டர் வந்து பழைய ஆன்மா. சரியா? ஓகே. சோ இதுதான் தர்ம சக்கர முதிரை. உங்க மனசுல வந்து உங்கள பத்தி நீங்களே திங்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த எதிர்மறை பிம்பத்தை உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை எப்படி நோட் பண்ணணுமோ நோட் பண்ணிக்கங்க. அப்படிதான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிருப்போம் தானே? மருந்தில்லாத நோய் இந்த பிடிவாதம் அப்படிங்கிற நோய். ஓகே. அதால எவ்வளவு பெரிய இது நடந்தாலும் சரி, நான் அதை தாங்கிறதுக்கு ரெடி. அந்த குணம் வந்து அப்படி பேச வைக்குது. கரெக்டா? முதிரைகள் செய்யும் போது அதை உணர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நேர்மறையா அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணீங்கன்னா, உணர்வுகளே கடவுள்கள், உணர்வுகளே தெய்வம். சரியா? எதை நீங்க உணர்ச்சி பூர்வமா சொல்றீங்களோ அது நல்லது அல்லது கெட்டது. தட்ஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட் திங். அது அப்படி நடந்துரும். சரியா? ஞானிகள் அதனாலதான் அதிர மாட்டாங்க. டக்குன்னு கோவப்பட மாட்டாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்றது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது ரொம்ப கஷ்டம். சோ இந்த தர்ம சக்கர முதிரை அதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மென்டல் டிராமாஸ் எல்லாத்துல இருந்துமே வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். எல்லா விஷயங்களுக்கும் நம்ம மட்டுமே காரணம் கிடையாது. வாழ்க்கையில சின்ன வயசுல அல்லது மனம் ரொம்ப ஓப்பனா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல நம்மளை பத்தி யாராவது நெகட்டிவா சொல்லியிருந்தா அது அப்படியே மைண்ட்ல வந்து பதிஞ்சிருக்கலாம். அல்லது நம்ம வாழ்க்கையில நடைபெற்ற சம்பவங்கள் நம்மளை அந்த மாதிரி வந்து பாதிச்சிருக்கலாம். அந்த டிராமா நமக்கு ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணணும். சரிங்களா? அந்த கிரியேட் பண்ணப்பட்ட அந்த பிம்பம் நம்ம வாழ்க்கையில நம்மளை வந்து ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு போக விடாம பிளாக் பண்ணலாம். அல்லது அந்த குணத்தை வந்து மாத்திக்க முடியாத அளவுக்கு பிளாக் பண்ணலாம். அது எல்லாமே ரெக்கவர் ஆகும். நோட் பண்ணிக்கணும். இந்த முதிரைய நான் செல்ஃபாவும் ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பல விதமான விஷயங்கள்ல இருந்து ரெக்கவர் வந்து கிடைச்சிருக்கு. இன்னொரு ரொம்ப பவர்ஃபுல் விஷயம், எந்த ஒரு விஷயத்து மேலையுமே ஓவரான மோகம் அப்படிங்கிற விஷயத்த கிரியேட் பண்றதுக்கு இந்த முதிரை வந்து அலோவ் பண்ணாது. டெஸ்ட்ராய் மோகம். அதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம வந்து எதை கன்சியூம் பண்ணணுமோ அதை மட்டும் கன்சியூம் பண்ணிட்டு மற்றதெல்லாம் வந்து ஓரமா வச்சிடணும். ரைட்டா? அதான் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் ஹீரோக்கு மட்டும் எலும்பு நரம்பு அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட். 50 பேரை அனுப்பி வைப்பாங்களாம். 50 பேரையும் இவர் வந்து ஒரே ஒரு இதை வச்சு லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி இது பண்ணி செஞ்சு இது பண்ணிடுவாங்க. என்ன நியாயம் இது? எத்தனை நியூஸ் பாக்குறோம். 6 பேர் சேர்ந்த கூலிப்படை கொன்றது, 5 பேர் சேர்ந்த கூலிப்படை கொன்றது, 3 பேர் சேர்ந்து அவ்வளவுதான். 2 பேர் 3 பேருக்கு மேல சேர்ந்துட்டாலே ஒண்ணும் பண்ண முடியாது. ஹீரோ வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா அதே விஷயத்த வந்து அப்படியே பண்ணிக்கிட்டே வராராம். என்ன லாஜிக் இது? அந்த அது எக்ஸ்ட்ரீம் 98% வரைக்கும் போயும் கூட ஹீரோ வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு ஒரிஜினலா வில்லன் தான் ஜெயிப்பான் அப்படிங்கிற விஷயத்த வந்து யார் வந்து பவர்ஃபுல்லா அவங்க தான் ஜெயிப்பாங்கிறத பட்ட பத்திரமா காமிச்ச படம் எது அப்படின்னா தனி ஒருவன் தான்.
சரியா? நீங்களே செக் பண்ணி பாருங்க. தீமைதான் வெல்லும் பாட்டுக்கு போன வியூஸ் எவ்வளவு? ஓகே. அவர் ஜெயம் ரவியோட அந்த இதுக்கு வந்து போன வியூஸ் எவ்வளவுன்னு பாருங்க. 28 மடங்கு வந்து தீமைதான் வெல்லும் வந்து அதுதான் வந்து டாப்ல இருக்கு. சரியா? ஆமா, ஜெயம் ரவில என்ன பண்ண முடிஞ்சது? இப்படி அவருக்கு இத்தனை பேர் ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு. இந்த பக்கம் திரும்பி, அந்த பக்கம் திரும்பி, அப்புறம் அவங்க கடைசி அவங்க காதலி வந்து சுட்டு, ஆ அப்படிதான் நடந்திருக்கு. பட் யாரு வந்து அவ்வளவு விஷயத்த அட்ராக்ட் பண்ணுது? 90% மொத்தமா அவர் எடுத்து தன் பக்கம் அட்ராக்ஷன் திருப்பிட்டு போயிட்டாரு. எது சக்தியானதோ அத பக்கமே வந்து கடவுள் வந்து நின்னுக்கிடுவாரு. சரியா? சோ அந்த எதிர்மறை பிம்பம் இதெல்லாம் வந்து இந்த தர்ம சக்கரம் ரீஇன்கார்னேஷன் முத்திரை பண்றது மூலமா வந்து இதாக ஆரம்பிக்கும். இந்த முத்திரை ஏதாவது டவுட் இருக்கா? ஃபார் 5 மினிட்ஸ் ஃபார் யுவர் டவுட்ஸ் அண்ட் கிளாரிபிகேஷன்ஸ். கரெக்ட்டா நான் இந்த 35ல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உட்காருங்க இதுல. அப்படியா? இதுல ஏதாவது எதுவும் கேட்க வேண்டியது இருக்குதா? நோ சார். ஆ. இல்ல எனக்கு தெரியல. ஓ. ரைட் ஹேண்ட் மேல வரணுமா லெஃப்ட் ஹேண்ட் மேல லெஃப்ட் கீழ இருக்கணும், ரைட் மேல இருக்கணும். சரியா? சர்வாரி மேம் செஞ்சு காட்டுங்க. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கங்க. இந்த முத்ரா எப்படி வேலை பார்க்குது அப்படின்னா, ரொம்ப டீப்பா அனலைஸ் எல்லாம் திங்க் எல்லாம் பண்ண வேண்டாம். இது வந்து ராஜசுகுணம். மோதிர விரல் வந்து ராஜசுகுணம். ராஜச இது வந்து தாமச குணம். இது வந்து சத்துவ குணம். நோட் பண்ணிக்கங்க. ராஜச தாமச சத்துவ குணம். இந்த தாமச குணத்து மேல தாமசம் என்ன அப்படின்னா பொறாமைய வந்து அதிகப்படுத்தக்கூடிய பொறாமை இந்த நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணக்கூடிய ஒரு விரல் வந்து இந்த தாமச விரல். இந்த விரல் மேல இது வந்து சனீஸ்வரன். சனீஸ்வரன் வந்து ஒரு பாவியான கிரகம். ரைட்டா? அந்த இது மேல இத வந்து நம்ம தொடும் பொழுது அதோட சக்திகள் வந்து குறைக்கப்படுது. ஓகே. கொஞ்சம் சயின்ஸாவும் இத வந்து திங்க் பண்ணும்போது தான் மூளை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ரைட்டா? சோ ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாத்து. நாம வந்து ரஷ்ய அதிபர் புட்டினை போய் மீட் பண்ணணும்னு பிளான் பண்ணி போறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்பிரிச்சுவல் பாத் பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். சரிங்களா? நாம வந்து போய் அவரை மீட் பண்ணணும் அப்படின்னா மேபி நடக்கலாம். இல்ல சார் நாங்க இந்த மாதிரி இந்தியால இருந்து வந்திருக்கோம். நாங்க நம்ம இங்க இருந்து ஏர்போர்ட் போகணும், ஏர்போர்ட் இருந்து ரஷ்யா போகணும், ரஷ்யால இருந்து அங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறதுக்கு என்னென்ன பார்க்கணும், அவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. ரைட்டா? அவரை போய் மீட் பண்றதுக்கு என்ன செய்யறதுன்னு பார்க்கணும். எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி செஞ்சு மேபி 99% வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மீட் பண்ண முடியுமா? வி ஆர் த இந்தியன் சிட்டிசன். மோடியே நினைச்சாலும் கூட அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கணும். எப்ப சாத்தியம் என்ன ஏது அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு ரீசனால புட்டின் வந்து நம்மளை பார்க்க ஆசைப்படுறாரு. அப்ப அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? அடுத்த மாசம் 18ஆம் தேதி காலையில 9 மணிக்கு நான் உன்னை மீட் பண்றேன்ப்பா அப்படின்னு நமக்கு ஒரு இமெயில் வருது. அபிஷியல் இமெயில் போன் பண்ணி நமக்கு வந்து சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? தேவையான எல்லாமே கரெக்டா வந்து விசா நாம அங்க இருந்து நம்ம போய் இறங்கின உடனே நம்மளை பிக்கப் பண்றதுக்கு ஒரு சோல்ஜரு ஒரு ஆர்மி பர்சன். கரெக்டா? நம்ம ஹெல்த்தை செக் ஆமா ஃபுல்லா செக் பண்ணுவாங்க டாப் டு பாட்டம். நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் அத்தனையுமே 24 மணி நேரம் நமக்கு அப்படின்னா 48 மணி நேரம் நம்மளை வந்து கவனிப்பாங்க. அத்தனை பேரு நம்ம போன் கால் ஸ்டாப் ஆகும். கரெக்டா? அத்தனை விஷயங்களையும் நம்மளை மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறமா கொண்டுட்டு போய் செஞ்சு ஒரு மாச காலத்துல ஒரு 15-20 நாள் நம்ம இந்த டிராவல் ப்ராசஸே நடந்துரும். அதுக்கப்புறமா வந்து மீட் பண்ணிட்டு நம்ம அவரை நம்மள என்ன காரணத்துக்காக கூப்பிட்டாரோ அந்த காரணத்துக்காக மீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்பிரிச்சுவல் பாத் நம்மள கூப்பிடுதுன்னா ப்ராசஸ் இப்படி இருக்கும். அந்த புட்டின் தான் ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படின்னு திங்க் பண்ணிங்க. நாமளா திங்க் பண்ணி போறது முட்டி மோதி எங்க போய் நிப்போம் எது போய் நிப்போம்னு தெரியாது. ஸோ அன்டில் வெயிட் கெட் த கால்
from Putin or spiritual path. ஓகே. சோ நீங்க அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. சரியா? நோட் பண்ணிக்கங்க. இப்ப இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமா கரெக்டா 10:40க்கு முடிச்சிட்டேன். ஓகே. இந்த பக்கம் ஒரு டைமர் ஓடுது. இன்னொரு முத்ரா பாத்திரலாமா? இட் இஸ் ஓகே ஃபார் எவ்ரிஒன். எழுதணுமா? என்ன புவனேஸ்வரி மேம்? ஆபீஸ் போகணுமா? தமிழ் அன்னையே நன்றி. அவ்வளவு ஹெக்டிக் விஷயத்து நேரத்திலே கூட உட்கார்ந்து கிளாஸ் கவனிக்கிறீங்க பாத்தீங்களா? ரொம்பவே தேங்க்ஸ். வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்க இன் கேஸ் கண்டினியூ ஆக போகுது. சரியா? நிச்சயமா நிச்சயம். தேங்க்யூ. நன்றி.